பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर की बड़ी नाम को स्तुति हो। இது ஒரு நல்ல நாள், குட் ஃப்ரைடே. ये आज की अच्छी दिन है। இது இஸ்ரவேலுக்கு எகிப்திலிருந்து விடுதலையான நாளும், ये जो है जो अपने इसराइल लोगों को जो है छुटकारा पाया हुआ दिन, யூதர்களுக்கு இது பஸ்காவின் நாளும், और यहूदी के लिए जो फसक की दिन है, கிறிஸ்தவர்களுக்கு இது வெற்றியின் நாளுமாய் காணப்படுகிறது. और जो मसीहा के जो लिए जो है एकदम जीत की जो दिन है। கிறிஸ்தவர்களுக்கு தேவனாய கர்த்தர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்ற வார்த்தையின்படி இது ஒரு வெற்றி நாளாய் காணப்படுகிறது. और जो ईसाई लोगों के लिए जो है ये जो है जीत का जो दिन है करके मनाते हैं। இதே போல் ஒரு नाளிலே ऐसे करके एक दिन में நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, हमारा परमेश्वर जो है यीशु मसीह, எருசலேம் நகருக்கு வெளியிலே, जो यरूशलेम के नगर के बाहर கல்வாரி குருஸ் पर, और उस दिन जो अपना जो कलवारी क्रूज पर சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் வேலையா இருக்கிறது. सूली पर जो है लटका हुआ एक स्थिति है। இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ये सब चीज आप जानते तो है। இப்போது ஐயா முதலாவது வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள். और अभी अय्या जी जो है अब जो पहला वचन को बांटे, நாம் இப்போது இரண்டாவது வார்த்தையை தியானிப்போமாக. और अभी हम दूसरा वचन की ओर हम ध्यान दें। லூக்கா 24வது அதிகாரம் 43வது வசனம். लूका लिखा हुआ सुसमाचार की किताब 24वां अध्याय की 43वां वर्ष को कोई पढ़ सकते हैं। இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, और यीशु ने उसको देखकर, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். तू आज मेरे साथ स्वर्ग लोक में होगा, मैं तुम्हें ये सचमुच कहता हूँ करके लिखा है। இயேசு கிறிஸ்துவோடு கூட இரண்டு கல்லர்களையும் அங்கு சிலுவையில் அறைந்தார்கள். यीशु मसीह के साथ दोनों ओर जो है चोरों लोग भी लटके हुए थे। அதுக்கு காரணம் என்றால் அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக இரண்டு சிலுவை கல்லர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள். इसका कारण ये है कि जो है वो लोग जो अक्रम जो किए थे, அந்த கல்லனை பார்த்து उस चोर को देखकर இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु मसीह कहता है, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். आज के दिन तू मेरे साथ स्वर्ग लोक में होगा, ये मैं तुझे सचमुच कहता हूँ। எதற்காக ஆண்டவர் அந்த கல்லனை பார்த்து அப்படி சொல்கிறார் என்று நாம் தியானிப்போம். क्यों जो है परमेश्वर जो है उस चोर को देखकर ऐसा बोलता है करके इस वचन की ओर हम ध्यान देंगे। லூக்கா 23:39 வாசிக்கலாம். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் குற்றவாளியில் ஒருவன், जब वो चोरों में से एक जो है, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. अगर तू मसीह है तो तुझे और मुझे भी बचाओ करके यहाँ पर लिखा है। அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த வேதனைகள், जब इस सूली पर जब लटका हुआ जो उस वेदना जो है, அந்த அவருக்குள்ள வருத்தம், और जो भी उसका दुख, இந்த காரண நிமித்தம் அவன் ஆண்டவரை இகழ்ந்தான். और जो है सब देख के जो है परमेश्वर को देखकर उसने कुटकुटाया उसने। அந்த இரண்டு கல்லர்களையும் அந்த ரோம அரசாங்கம் தான் அவர்கள் தண்டனை கொடுத்தது. और जो रोम की जो अधिकारी जो है उन दोनों को दंड दिया। लेकिन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அவருடைய யூதர்களிடம் ஒப்படைத்துட்டார், நீங்கள் ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்று அரசாங்கம் அவருக்கு தண்டனை கொடுக்கவில்லை. लेकिन यीशु मसीह को जो है यहूदा के पास सौंप दिया था। அப்படிப்பட்ட சூழ்நிலையில் वो अपना ऐसा स्थिति में அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इस स्थिति में जो है सूली पर लटका हुआ एक चोर जो है, अगर तू सचमुच मसीहा है तो तुझे और हमें भी बचा करके लिखा है। மற்றவன் அவனை நோக்கி, लेकिन जो दूसरा वाला उसको देखकर, நீ இந்த ஆக்கினைக்குட்பனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவது இல்லையா? तू जो है गलत किया इसके लिए तू सूली पर लटका हुआ, तू कोई डरता नहीं है क्या? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், हम जो है न्याय की ओर से हम दंड पाए हैं, நாம் நடப்பித்தக்க பலனை அடைகிறோம், हम जो है जो गलत काम किए हैं उसके ऊपर हम दंड पाए हैं। இவரோ தகாது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே, लेकिन इस व्यक्ति जो है एक भी दंड नहीं किया என்று அவனை கடிந்து கொண்டான். वैसा करके उसको डांटा, அப்படின்னு சொல்லுகிறான். वैसा करके बोला। இயேசுவை நோக்கி, यीशु को देखकर, ஆண்டவரே, हे परमेश्वर, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது जब तुम अपने राज्य में जब आओगे அடியேனை நினைத்தருளும் என்றான். मुझे भी स्मरण करो। இயேசு அவனை நோக்கி, यीशु उसको देखकर, நீ என்னுடனே கூட तू आज मेरे साथ பரதேசில் இருப்பாய் स्वर्गलोक में होगा என்று ஆண்டவர் அவனுக்கு இரண்டாவது வார்த்தையை சொன்னார். ऐसा करके परमेश्वर ने दूसरा शब्द को बोला। அவன் சொன்னது காரணம், उसका जो कारण जो है, அவன் முதலாவது தேவனுக்கு பயந்தவனாய் காணப்படுகிறான். पहला जो है वो परमेश्वर से डरता था। அவன் குற்றவாளி ஆனான் எப்படி என்று நமக்கு தெரியாது. वो जो है चोर कैसा बना करके हमको नहीं मालूम, இருந்தாலும் அவனுக்கு ஒரு தேவ பயம் ஒன்று இதயத்தில் இருக்கிறது. लेकिन जो है परमेश्वर का डर उसका मन में तो जरूर था। எல்லாம் ஆரம்பத்தில் அவனும் ஆண்டவரை தூசித்தான் என்றது இரண்டு கல்லர்களும் தூசித்தான் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. क्योंकि आरंभ में ऐसा लिखे है कि दोनों चर जो है अपना जो दोनों चोर जो है उसको तो अपना दूषण किया करके लिखा है।
அதன் பின்பு அவன் எப்படி மனம் திரும்பினான்? उसके बाद जो है कैसा जो है सच्चा जो है मन फेरना हुआ वो नहीं लिखा है। கல்வாரி குருசில் 3 பேர்களும் தொங்கிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். जो कलवारी सूली पर जो है तीनों लोग जो है लटके हुए हैं। 3 பேருக்கும் அந்த வேதனையும் வலியும் இருக்கும். तीनों लोगों के जो है उस वेदना तो है। 2 கல்லர்களும் நிந்திக்கிறார்கள், தூசிக்கிறார்கள். दोनों चोर लोग जो है उसको कुटकुटा रहे हैं। ஆனால் ஆண்டவர் அமைதியா தான் தொங்கிக் கொண்டிருக்கிறார். लेकिन परमेश्वर जो है एकदम शांत रीति से है सूली पर लटका हुआ है। அவர் சொன்ன முதலாவது வார்த்தை, वो जो है पहला वाक्य जो है, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. ये पिता इनको माफ करो। இந்த வார்த்தையை அவன் கேட்கிறான். ये जो है वाक्य वो सुनता है, அவரை பார்க்கிறான். उसको देखता है। அவர் தலையில் முள்கிரீடம் சூடப்பட்டிருக்கிறது. और जो है उसकी जो सिर पे जो है कांटे की मुकुट जो है, அதற்கு மேலாக ஒரு போர்டு வச்சிருக்கப்படுது, நசரேயனாக இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसके ऊपर जो है बोर्ड जो है जो नाजर की जो है अपने जो राजा जो है ऐसा करके लिखा है। அதையெல்லாம் அவன் பார்க்கிறான். वो सब वो देखता है। உண்மையிலே இவர் இயேசு ஆண்டவராய் இருப்பாரோ என்று அவன் விசுவாசிக்கிறான். क्या ऐसा हो सकता है सचमुच ये जो है यीशु है करके? அதன் பின்புதான் அவன் சொல்லுகிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். उसके बाद दूसरों चोर को देखकर बोलता है कि तू क्या परमेश्वर से नहीं डरता है? அவனை அவன் கடிந்து கொள்ளுகிறான். वो जो इसको डांटता है। அடுத்ததாக अगली बात, அவன் உண்மையை ஒத்துக்கொள்கிறவனாய் இருக்கிறான். वो जो है सच को मानने वाला एक व्यक्ति है। நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறான். वो बोलता है कि हम तो न्याय के हिसाब से हम दंड पा रहे हैं। நாம் தவறு செய்தோம், हम गलत किए, நாம் தண்டனை அனுபவிக்கிறோம். हम जो है दंड को पा रहे हैं। இது உண்மைதான் ये तो सच बात है। என்று அவன் உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறான். वो तो है जो है सच को जो है स्मरण करता है। நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று சொல்லுகிறான். हम जो काम किया है उसके हिसाब से हम दंड पा रहे हैं। இது அவனுக்கு கொடுத்த பாவரிக்கையாய் காணப்படுகிறது. ये जो है एक पाप की कबूलाहत एक दिखाई पड़ती है। ஏனென்றால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். क्योंकि अपने पाप को जो कोई भी छिपाता है वो जो है जो अनंत काल जिंदगी नहीं पाएगा। அவளை அறிக்கை செய்து விட்டுடணும், இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 எழுதப்பட்டிருக்கிறது. जो कोई उसको जो पाप की कबूलात करेगा वो जो है सुख पाएगा करके लिखा है। அவன் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிறான். वो जो है पहली बात जो है जो प्रभु से डरता है। இரண்டாவது நீதி நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவனான் உண்மையை பேசுகிறான். और दूसरी बात जो है जो नीति और न्याय से वो बात करता है। மூன்றாவது பாவரிக்கையும் செய்கிறான். तीसरी बात जो है पाप की कबूलात भी करता நாம் है। நடப்பித்தவைகளை தக்க பலனை அடைகிறோம் என்று அவன் வாயால் சொல்லுகிறான். हम जो गलत काम किया है उसका हम दंड तो पा रहे हैं। இதன் நிமித்தம் அவன் தவறு செய்கிறான், அந்த தண்டனையும் அவன் ஏற்றுக்கொள்வனாய் இருக்கிறான். वो गलत किया है इसके लिए वो दंड वो ले रहा है। நான்காவதாக वो चौथी बात जो है அவன் ஆண்டவரை கொடுத்து சாட்சி கொடுக்கிறான். और जो परमेश्वर को देखकर एक गवाही भी देता है। இவரோ தகாது ஒன்றும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். इसने कुछ गलत काम नहीं किया है करके वो बोलता है। எல்லோரும் அவர் தவறு செய்துள்ளதனால் அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள். सब लोग यही सोचते हैं कि जो है गलत काम किया इसके लिए दंड पाए हैं। கீழே நிக்கிறவர்களும் சரி, और जो नीचे जो भी खड़े हैं उसको அந்த भी, கல்லனும் சரி, और वो चोरों भी, எல்லோரும் அவரை குற்றவாளி என்று தான் சொல்லுகிறார்கள். सब लोग जो है उसको एक कैदी के समान उसको देखते हैं। இந்த கல்லன் சொல்லுகிறான், लेकिन दूसरा चोर बोलता है இவரோ தகாது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே. इसने कुछ भी गलत काम नहीं किया। அவன் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். परमेश्वर को देखकर एक गवाही भी देता है। இவர் தேவன், ये परमेश्वर है, இவர் ஒன்றும் செய்யவில்லை. इसने कुछ भी नहीं किया। ஆனால் அந்த சூழ்நிலையில் लेकिन उस जो स्थिति में எல்லோரும் சொல்கிறார்கள் இவர் குற்றவாளி, सब लोग यही कहते हैं कि ये कैदी है, அதனால தான் தண்டனை பெற்றிருக்கிறார் என்று. इसीलिए जो है दंड पाया है। இல்ல, இவன் சொல்லுகிறான் लेकिन ये बोलता है இவர் தகாது ஒன்றும் நடப்பிக்கவில்லை. इसने जो है गलत काम कुछ भी नहीं किया। ஐந்தாவதாக पांचवी बात, அவரை தன் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். वो जो है यही जो है सच खुदा करके वो मान लेता है। தன்னை போல தன் ஒத்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை, मेरा जैसा है एक व्यक्ति जो है सूली पर लटका हुआ है, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரித்து போகிற ஒருவரை, और थोड़े दिनों में जो थोड़े क्षणों में जो है मरने वाला एक व्यक्ति को அவரை அவன் கடவுள் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். ये परमेश्वर करके वो ग्रहण कर लेता है। அவன் இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லுகிறான். यीशु को देखकर हे मेरे परमेश्वर करके पुकारता है। இது அவனுடைய நம்பிக்கையா இருக்கிறது. ये जो है उसका भरोसा है। உண்மையிலே இவர் ஆண்டவர் தான் இருப்பார். ये तो सचमुच परमेश्वर होगा। இவருடைய குறித்து கேள்விப்பட்டதை எல்லாம் நினைத்து பார்க்கிறான். जो भी इसके बारे में जो भी उसने जो है पूछा है वो सब अब उसको याद आ रहा है उसको। நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்றான். अपने राज्य में जब आएगा तो मुझे स्मरण करना। அவருடைய ராஜ்யம் ஒன்று வரும், उसका राज्य एक आएगा, அப்போது இவர் ராஜாவாக வருவார் तब ये राजा के समान आएगा என்பதை அவன் விசுவாசிக்கிறான். वैसा वो विश्वास करता है। விசுவாசம் வந்து பெரிய விசுவாசமா இருக்கிறது. ये बहुत बड़ा विश्वास है उसका, கொஞ்ச நேரத்தில் மரிக்க போகிறோம், क्योंकि थोड़े क्षणों में मरने वाले हैं, அவரும் மரிக்க போகிறார், वो भी मरने वाला है। அவர் எப்படி ராஜ்யத்தில் வருவார் என்று அவன் சந்தேகப்படவில்லை. वो कैसा राज्य में आएगा करके उसकी जो है वो नहीं उठाया चिंता।
ஆனால் மற்ற கள்ளன் சொல்லுகிறான் लेकिन दूसरा चोर बोलता है நீ கிறிஸ்துவனால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள் என்று இகழ்கிறான். अगर तू सच्चा मसीह है तो तुझे और मुझे बचा। ஆனால் इवनो लेकिन दूसरा चोर உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்கிறான். अपने राज्य में जब आएगा तो मेरे सूदी लेना करके कहता है। இந்த விசுவாசமானது ये विश्वास जो है இது ரொம்ப பெரிய விசுவாசமாய் बहुत காணப்படுகிறது. बड़ी विश्वास है। உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது आपका राज्य में जब आएगा அடியனை நினைத்தருளும். और मुझे तू स्मरण कर, அவன் ஜெபம் பண்ணுகிறான். அடுத்தது ऐसा प्रार्थना करता है, அடியனை நினைத்தருளும். मुझे स्मरण करना। இது ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ये एक प्रार्थना एक दिखाई देती है, மிகவும் வேண்டுதலான ஒரு ஜெபம். बहुत अच्छी प्रार्थना। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह அவனை நோக்கி उसको देखकर இன்றைக்கு நீ आज के दिन என்னோடு கூட मेरे साथ பரதேசில் இருப்பாய் என்று स्वर्गीय लोक में रहेगा, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். सच सच कहता हूँ। இந்த பரதேசி என்பதை குறித்து इस परदेशी यानी कि स्वर्गलोक நிறைய உதாரணங்கள் சொல்லுகிறார்கள். बहुत सारे उदाहरण कहते हैं, पैराडाइस என்றும் पैराडाइज करके बोलते हैं, இளைப்பாறுதல் என்றும் சொல்லுகிறார்கள். जो है विश्राम लेने की स्थल, ஆனால் உண்மையில் அது लेकिन सच में தேவன் இருக்கும் இடம். परमेश्वर रहने का एक स्थल है। தேவன் எங்கே இருக்கிறாரோ परमेश्वर कहाँ रहता है? அங்கே அவனும் இருக்கிறான். वहाँ पर भी वो भी रहता है। அவன் அன்றைக்கே பரதேசில் அவன் இருக்கிறான். उसी दिन जो है वो स्वर्गलोक में है। ஆனால் மற்ற கள்ளனோ लेकिन दूसरा चोर அவனும் அப்படி வேண்டியிருக்கலாம். वो भी वैसा ऐसा जो ஆனால் कर அவனும் सकता था, அவனை இகழ்ந்தான். लेकिन उसने जो है परमेश्वर को देखकर அதனால் कुटकुटाया। அவன் கைவிடப்பட்டவனாய் காணப்பட்டான். इसीलिए वो जो है उसको ढका दिया गया। எந்த சூழ்நிலையிலும் कौन सा भी स्थिति में நாம் யாரையும் हम किसी को भी இகழக்கூடாது. हम जो है ऐसा नहीं अपना तुच्छ नहीं मानना है। நாம் எப்பொழுதும் हम कभी भी நம்முடையவர்களை நோக்கி பார்க்க வேண்டும். हम जो है ऐसा ताक कर देखना है। இயேசு கிறிஸ்து यीशु मसीह जो है உயிரோடு இருந்த நாட்களில் जब भी इस पृथ्वी पर जब भी जिंदा थे, அவர் ஒரு ஊருக்கு போய் கொண்டிருந்தார். वो एक शहर में जा रहे थे। ஆயக்காரனாகிய சகையு वो जो सगीव करके जो है அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு அத்தி மரத்தில் ஏறினான் என்றும் उसको देखकर अपने उसको देखने के लिए एक झाड़ पर चढ़ा। அவர் அந்த அத்தி மரத்து கீழே வந்து उस झाड़ के ऊपर से बैठ कर சகாயுவே சீக்கிரம் கீழே இறங்கி வா, सगीव तू नीचे उतर के आना, ऐसा यीशु நான் कहता உன்னுடைய है, வீட்டில் தங்க வேண்டும் मैं आज तुम्हारे घर पे मुझे रहना है। என்று அவர் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். वैसा करके हम देखते हैं। ஆனால் அந்த சகையு ஒரு ஆயக்காரனா இருக்கிறான். लेकिन सगीव जो है एक चुंगी लेने वाला था, அநியாயங்கள் செய்கிறவனாய் காணப்படுகிறார். बहुत अन्याय करने वाला एक व्यक्ति ஆனால் था। அவனை மட்டும் எப்படி இயேசு அந்த இடத்துல போய் அவனை கீழே வா என்று சொல்லுகிறார். लेकिन यीशु जो है उसको देखकर ऐसा क्यों कहता है? அவரோடு கூட அதிக பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். क्योंकि यीशु के साथ बहुत सारे लोग तो जा रहे हैं, நிறைய நல்லவர்களும் நிறைய பணக்காரர்களும் இருக்கிறார்கள். बहुत अच्छे लोग और बहुत जो है पैसे वाले लोग भी रहे। அவர்கள் வீட்டுக்கு ஏன் போகவில்லை? उनके घर पे क्यों नहीं गया यीशु? लेकिन சகாயக்கு வீட்டுக்கு முன்னாடி ஏன் போகிறார் लेकिन என்றால் सगीव घर पे क्यों गया? அவன் இதயத்தில் அவர் எப்படிப்பட்டோ என்று அவன் பார்க்க ஆசையா இருந்தான் என்று அவன் இதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிகிறார். जो हृदय में जो एक कैसा व्यक्ति था करके वो अपना जानना था उसको। அதனால தான் உடனே சொல்லுகிறார், इसके लिए तुरंत कहता है, சகாயு சீக்கிரம் கீழே இறங்கி வா, सगीव तू जल्दी से नीचे आ जा, நான் உன்னுடைய வீட்டில் मैं आज तुम्हारे घर पर தங்க வேண்டும். रहना है। லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அவன் ஆண்டு வந்த உடனே அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். जब भी परमेश्वर जब भी आया तो उसने सब कुछ छोड़ दिया। उसने அவன் சொல்லுகிறான், वो कहता है, ஆண்டவரே, हे परमेश्वर, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். मेरा जितना भी संपत्ति है उसका आधा जो है मैं गरीब को दे देता हूँ। நான் ஒருவனிடத்தில் எதையாவது வாங்கியதனால், अगर मैं किसी से मैं कुछ भी अगर लिया रहेगा, அநியாயமாய் வாங்கினது உண்டானால், अगर मैं अन्याय से मैं कुछ भी लिया तो நாளத்தனையாக திருப்பி मैं செலுத்துகிறேன் 4 गुना उनको लौटा दूंगा, என்று அவன் சொல்லுகிறான். ऐसा करके कहता है। இயேசு அவனுக்கு நோக்கி சொல்லுகிறார், यीशु उनको देखकर कहता है, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. आज के दिन जो है इस घर पर उद्धार आया। இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். ये भी जो है इब्राहिम की जो है पुत्र है। அவன் அநியாயம் செய்தவன் தான். ये जो है अन्याय तो किया, ஆனால் ஆண்டு வந்தவுடன் அவன் எல்லாவற்றையும் பாவரிக்கை செய்கிறான். लेकिन परमेश्वर यीशु मसीह आने के बाद अपने पाप की कबूलात करता है। நான் செஞ்சதெல்லாம் தவறுதான், मैंने जो भी किया सब गलत किया, நான் பாதியை ஏழைகளை கொடுத்து விடுகிறேன், मैं जो है आधा जो है गरीबों में मैं बांट देता जो हूँ, அநியாயம் வாங்கினதுனால நாளத்தினா திருப்பி கொடுத்துக்கிறேன். मैं कुछ भी चीज अन्याय से लिया तो मैं 4 गुना में लौटा दूंगा। இந்த எண்ணங்கள் इतना अच्छा जो विचार ஆண்டவர் அவன் வீட்டுக்கு வந்தவுடன் அவனுக்கு வந்து விட்டது. परमेश्वर उस घर पे आने के बाद आया। ஆனா எல்லோரும் சொன்னார்கள் அவன் ஆயக்காரன், அவன்
வரி வசூல் பண்ணுகிறவன் என்று அவனை இகழ்ந்தார்கள். लेकिन सब लोग तो यही कहते हैं कि वो चुंगी लेने वाला है, वो पैसा लेता था करके। लेकिन ஆண்டவர் வந்து அவனுடைய இதயத்தை பார்க்கிறார். लेकिन परमेश्वर जो है उस हृदय को देखा, அவனுடைய நினைவுகளை பார்க்கிறார். उसकी विचारों को देखा। அவன் செய்த தவறுகளை அவர் பார்க்கவில்லை. वो जो है गलत जो किया वो नहीं देखा, लेकिन அவனுடைய நினைவுகளை பார்த்து தான் அவனை விட்டு அழைக்கிறார். लेकिन उसकी सोच विचार को देखकर उनके घर पे जाते हैं। அதே மாதிரி தான் இந்த கள்ளனையும். वैसे ही इस चोर, இவன் கள்ளன் என்று ஆண்டவர் பார்க்கவில்லை. परमेश्वर ने इसको चोर की सम्मान नहीं देखा, அவனுடைய நினைவுகளை பார்க்கிறார். उनकी जो विचारों को देखा அவனுடைய சாட்சியை கேட்கிறார். और उनकी गवाही को सुना, அவனுடைய பாவரிக்கையை கேட்கிறார். उनकी पाप की कबूलात को सुना அவனுடைய வேண்டுதலை கேட்கிறார். और उनकी जो है जो उनकी जो बात सुना। ஏன் இவெல்லாம் கேட்ட பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ये सब सुन के ही இன்றைக்கு நீ आज के दिन என்னுடனே கூட मेरे साथ பரதேசில் இருப்பாய் என்று स्वर्गलोक में होगा कर மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். मैं तुम्हें सच कहता हूँ। நாமும் हम भी இந்த சிலுவை நேரத்தில் इस सूली की समय में அந்த கல்லனை போல उस चोर के समान நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட வேண்டும். हमारी जो है पाप को जो है कबूलात कर कर हम छोड़ देना நாம் है। தேவனுக்கு பயப்படுவர்களாய் இருக்க வேண்டும். हम जो है परमेश्वर से डरा हुआ एक व्यक्ति रहना है। நாம் உண்மை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். हम जो है सच कहने वाला एक व्यक्ति हम होना है। நாம் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். हम जो है दंड को भी सहन करने वाला एक व्यक्ति हम होना है। நாம் ஆண்டவருக்கு சாட்சியாகவும் ஜீவிக்க வேண்டும். हम परमेश्वर के लिए एक गवाही की जिंदगी हम बिताना है। ஆண்டவர் மீண்டும் வருவார் என்று விசுவாசிக்கவும் வேண்டும். परमेश्वर जो है फिर से आएगा करके एक विश्वास हमारे अंदर होना है। நம்முடைய ஜெபமும் हमारा प्रार्थना அதுவும் தாழ்மையா இருக்க வேண்டும். वो भी एकदम नम्र से हम होना है। லூக்கா 18:10 लूका 18:10 को कोई पढ़ सकते हैं? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி இன்மேல் கிருபையாயிரும் என்றான். இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனார்கள். दो मनुष्य जो है मंदिर में जो है प्रार्थना करने के लिए गए। ஒருவன் பரிசேயன், एक फरीसी இன்னொரு ஆயக்காரன். और एक जो है चुंगी लेने वाला। பரிசேயன் யூதன், और जो फरीसी जो है यहूदी था। யூதர்களுக்கு எப்போதுமே பெருமை உண்டு. और यहूदी को हमेशा घमंड रहता है, நாம் தேவனுடைய சந்ததி, हम परमेश्वर की संतान, நாம் கீழானவர்கள் அல்ல, हम जो है उनका जैसा नहीं, அப்படி என்று அவன் நினைக்கிறான். वो तो ऐसा सोचता तो है। அவன் பரிசேயன் என்று சொல்லுகிறான். और फरीसी कहता है, தேவனே, हे परमेश्वर, நான் பரிகாரர், मैं जो है ऐसा, அநியாயக்காரர், और मैं अन्याय करने वाला, விபச்சாரக்காரர் मैं जो विभचार ஆகிய மற்ற மனுஷனை போலவும், ऐसा दूसरे लोगों के जैसे, இந்த ஆயக்காரனை போலவும் और इस चुंगी लेने वाला जैसे இராதினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். मैं ऐसा नहीं है, इसके लिए मैं धन्यवाद करता அவன் हूँ। சொன்னதெல்லாம் உண்மைதான். वो जो है सच तो कहता है। வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், जो हफ्ते में जो है 2 बार उपवास करता है, என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி और मेरी सब कमाई का 10वां अंश भी मैं देता हूँ, என்று தனக்குள்ளே சொல்லி ஜெபம் பண்ணினான். ऐसा अपने अंदर प्रार्थना की। இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். जो भी उसने कहा सब सच तो है, அடுத்தவன் சொல்லுகிறான், ஆயக்காரன் சொல்லுகிறான், लेकिन चुंगी लेने वाला कहता है, அவன் தூரத்திலே நின்று एकदम दूर खड़ा होकर தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் अपने आंख को जो है उठा भी ना चाहा, தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, और अपना छाती पीट पीट कर தேவனே, कहा, हे परमेश्वर, என் மேல் கிருபையாயிரும் என்றான். मुझ पापी पर दया कर। அவன் அல்ல, वो नहीं, இவனே நீதிமானாக்கப்பட்டான், यही धर्मी ठहराया தன் गया, வீட்டுக்கு திரும்பி போன என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் अपना சொல்லுகிறார். घर पे गया करके उसने लिखा है। நம்முடைய ஜெபங்களில், अपना जो प्रार्थना में நம்முடைய பெருமைகளையோ, अपना जो घमंड की जो बातें, நம்முடைய வேலையோ, हमारे काम, நம்முடைய வசதியோ, हमारी जो रहने का स्थिति, அதையெல்லாம் சொல்லி நாம் ஜெபம் பண்ணக்கூடாது. वो सब बोलकर हम प्रार्थना नहीं करना है। ஒரு ஜெபமா இருந்தாலும், एक प्रार्थना है तो भी, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் हे परमेश्वर मेरे से तुम अनुग्रह करो, என்று பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறார். ऐसा पापी मुझ पर तुम कृपा करो करके हम कहना है। அப்படிதான் இந்த கள்ளனும் और சொல்லுகிறார். वैसे ही इस चोर कहता है, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது आपके राज्य जब आएगा அடியனை நினைத்தருளும். मुझे तुम स्मरण करो।
நாம் அப்படி இருந்தால் हम ऐसे होंगे तो ஆண்டவர் நம்மளை குறித்தும் சொல்லுவார், परमेश्वर हमें देखकर कहेगा இன்றைக்கு आज के நீ दिन என்னுடனே கூட तू मेरे साथ பரதேசில் இருப்பாய் என்று स्वर्गलोक में रहेगा कर மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் सच என்று. में कहता हूँ। இது நமக்கும் சொல்லப்படும் வார்த்தையா தான் ये हमको भी दिया हुआ एक वचन जो है। அடுத்து ஒரு நம்ம சம்பவத்தை பார்ப்போம். और अपना दूसरे एक संभावना देखते हैं। லூக்கா 5 யோவான் 5 यूहन्ना 5वां अध्याय, அங்கு ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर एक संभावना जो है लिखा है। யூதருடைய பண்டிகை நாளில் और जो है उस यहूदी की जो है अपना त्योहार के दिन में இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனார். यीशु मसीह जो है यरूशलेम गया। எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னும் ஒரு குளம் இருந்தது. और हेब्रेय भाषा में जो है बेदस्ता करके एक नदी जो था எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. और यरूशलेम के सामने था वो। அதுக்கு 5 மண்டபங்கள் உண்டு. उसकी जो है 5 ओसारे थे। அந்த மண்டபங்களில் उसमें குருடர், अंधे, சப்பானிகள், लंगड़े சூம்பின உருப்புடையவர்கள் और जो सूखे आंगने वाले முதலான வியாதிகள் அங்கு படுத்திருப்பார்கள். और जो है जो भी ऐसा लोग ऐसा अपने यहाँ पर रहते थे। அநேகர் வியாதிகள் அங்கு படுத்திருப்பார்கள். बहुत सारे जो है ऐसे पीड़ित लोग वहाँ पर रहते थे। தண்ணீர் கலக்கும் போது जब भी हिला रहे थे तो யார் முதலில் போய் இறங்குறாரோ कौन पहला जाकर उधर अपना जाएगा पानी के अंदर, அவன் எப்பேற்பட்ட வியாதியும் சுஸ்தமாவான். कौन सा भी बहुत बड़ा बीमारी होने दो स्वस्थ हो जाएगा। இது அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நடைமுறையா இருந்தது. ये जो है वहाँ पर ऐसा हो रहा था। தண்ணீர் கலக்கப்பட வேண்டும். जब भी पानी को हिलाना है அப்போது முதலாவது இறங்குறவன் சுஸ்தமாவான். उसके बाद पहला जो पानी के अंदर जो जाएगा उसको स्वस्थ हो जाएगा। அங்கே 38 வருஷமா ஒரு மனுஷன் இருந்தான். उसमें जो है 38 वर्ष में एक रोगी था। அப்படி என்றால் அவன் ஆண்டவர் பிறக்காததுக்கு முன்னக்கே அங்கே இருந்து इसका கொண்டிருக்கிறான். मतलब जो है यीशु मसीह जन्म लेने के पहले वहाँ पर था। அவனுக்கு யாரும் உதவி செய்தவர இல்லை. उसको कोई भी जो है उसको अपना करने के लिए அவனாவும் नहीं, எழுந்து போய் அந்த தன் குளத்தில் வந்து இறங்க முடியாது. क्योंकि वो खुद जो है पानी के अंदर वो नहीं जा पा रहा था। அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தான். वैसा स्थिति पे இயேசு அவனை நோக்கி போனார். यीशु उनको देख कर गया அந்த வியாதினை நோக்கி और वहाँ पर जाकर நீ சுஸ்தமாக விரும்புகிறாய் என்று கேட்டார். तुम सचमुच चाहते हो कि तुम ठीक हो जाना है? அப்படி அவன் சொல்லுகிறான், तो वो कहता है ஆண்டவரே, हे परमेश्वर, தண்ணீர் கலக்கப்படும் போது ये जो पानी जब हिलाते तो என்னை குளத்தில் கொண்டு போய் விடுற ஒருவரும் இல்லை. मुझे जो है नदी में लेके जाने वाला मुझे कोई नहीं। நான் போகிறதுக்கு முன்னே வேறொருவன் இறங்கி விடுகிறான். मैं जाने से पहले कोई और डुबकी ले लेता है எனக்கு முந்தி அவன் இறங்கி விடுகிறான் और मेरे पहले कोई और चले जाता என்று है। அவனுடைய இயலாமையை சொல்லுகிறான். ऐसा करके अपनी जो है दुख तकलीफ को दे, உண்மையும் அதுதான். और वो भी सच बात है। ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर उसको देख कर कहता है நீ எழுந்திரு, तुम उठ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை और வென்று. अपना बिस्तर उठ के चलो। அவன் குளத்தில் இறங்கவில்லை. वो जो है पानी में नहीं गया, குளம் கலக்கப்படவும் இல்லை. वो जो है पानी जो है हिलाया भी नहीं गया, அவன் சொஸ்தமானான். लेकिन स्वस्थ हुआ। அதே போலதான் वैसे ही இந்த கள்ளனுக்கும் ஒரு இந்த சம்பவம் நடந்தது. इस चोर को भी वैसे ही அவன் ரட்சிக்கப்படுவதற்காக वो जो है उद्धार पाने के लिए அவன் எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை. उसने कुछ भी कार्य नहीं किया। மரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. मरने के लिए सिर्फ थोड़ा ही समय है। அந்த கொஞ்ச நேரத்தையும் அவன் உபயோகப்படுத்துகிறான். उस थोड़ा समय को भी उस चोर जो है उपयोग कर लेता है। அவர் முதலாம் வார்த்தையை அவன் கேட்டபொழுது पहला जो भी वचन जब भी सुना அவன் மனம் மாறுகிறது. उसका मन जो है बदलता है। உடனே அவன் तुरंत ஆண்டவரிடம் हे परमेश्वर के पास அவன் ஜெபம் பண்ணுகிறான். प्रार्थना करता है, ஆண்டவரே, हे परमेश्वर, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது अपने राज्य में जब आओगे அடியேனை நினைத்தருளும். मुझे तुम स्मरण करना। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है இன்றைக்கு நீ आज के दिन என்னோடனே கூட मेरे साथ பரதேசில் இருப்பாய் என்று तू परदेश में रहेगा कर மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. सचमुच में तुम्हें कहता हूं। ஆண்டவர் மரித்த பின்பு जो है यीशु मसीह मरने के बाद அவனும் மரித்து वो भी मरा, அவனும் ஆண்டவர் கூட இருந்திருப்பான். वो भी परमेश्वर के साथ இந்த होगा। பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. ये भाग्य जो है सबको, ஏன் என்றால் क्योंकि அது மிகவும் ஒரு உயர்ந்ததா இருந்தது. உடனே அவனுக்கு கிடைத்திடுது. बहुत जो है एकदम जल्दी से उसको मिल गया। நாம் ஜெபம் பண்ணினால் ஒரு சில காரியங்கள் நடக்கும். हम जब प्रार्थना करेंगे कुछ काम तो होगा சில காரியங்கள் லேட்டா நடக்கும். और कुछ काम जो है एकदम लेट होगा சிலது நடக்காமலே போய்விடும். और कुछ काम तो होएगा भी नहीं। ஆனால் இந்த கள்ளன் ஜெபம் பண்ணினான். लेकिन इस चोर जब भी प्रार्थना किया உடனே நடந்தது. तुरंत हुआ। அன்றைக்கே அவன் பரலோகத்துக்கு उसी போய்விட்டான். दिन जो है स्वर्ग चला गया। அவனுடைய குணங்கள், उसकी गुण, அவனுடைய விசுவாசம், उसका विश्वास, அவனுடைய நம்பிக்கை, उसका भरोसा அவனுடைய தாழ்மையான ஜெபம், और उसकी जो नम्र प्रार्थना அவன் தவற்றை உணருதல், और जो है अपना गलत को उसमें स्मरण किया அவன் उन्में ஒத்துக்கொள்ளுதல், और जो है सच को उसने मान लिया, இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் அவனோட இருந்தது. ऐसा अच्छा गुण जो है उस चोर के पास था। அவன் கள்ளனா தான் இருந்தான். वो चोरी था, ஆனால் இப்படிப்பட்ட குணங்கள் அவன் இருந்தது. लेकिन अच्छा गुण भी उसके पास था। ஆண்டவர் அவனை கள்ளன் என்று பார்க்கவில்லை. वो परमेश्वर जो उसको चोर की समान नहीं देखा, அவனுடைய இதயத்தை பார்த்தார். उसका हृदय को देखा, அவனுடைய ஜெபத்தை கேட்டார். उसका प्रार्थना को सुना। ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். परमेश्वर उसको देखकर कहा, இயேசு அவனை நோக்கி, यीशु उसको देखकर, இன்றைக்கு நீ என்னுடனே கூட आज के दिन तू मेरे साथ
பரதேசில் இருப்பாய் என்று स्वर्गलोक में रहेगा कर மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். सचमुच कहता हूँ நாமும் हम भी அப்படிப்பட்ட அந்த குணங்கள் உடையவர்களாக இருந்தால் ऐसा गुण के साथ हम रहेंगे तो நமக்கும் பரலோகம் हमको भी स्वर्गलोक கண்டிப்பாக வழங்கப்படும். जरूर मिलेगा. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचन को आशीष करेगा. हालेलुया हालेलुया